நான் தான் சொன்னேங்க, இந்த என்டிகே ஒரு பக்கா பி டீம் ஆஃப் டிஎம்கேன்னு. இப்பயாச்சும் மக்களே புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கணக்கு ஓடிட்டு இருக்குங்க. அவரு லம்சமா அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டாரு. அவரோட திரள் நிதி எல்லாமே ஃபார் த சைடு இன்கம். மெயின் இன்கம் இட்ஸ் அ புரோக்கர் மேன். அவரு சீமான் அண்ணா, நீங்க சத்தியமா சொல்றேன், இவ்வளோ ஒரு கீழ்த்தரமா ஒரு சபை நாகரிகமும் கிடையாது. ஒரு வார்த்தையில ஒரு மேடை பேச்சுல நீங்க எவ்வளோ கீழ்த்தரமா இறங்கி பேசணுமோ அவ்வளோ கீழ்த்தரமா இறங்கி பேசுறீங்க. முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க. உங்க மேல அவ்வளோ மரியாதை வச்சிருந்தோம் நாங்க யங்ஸ்டர்ஸ். நாங்க உங்களோட பேச்சை கேட்டு நிறைய விஷயத்துல வந்து இப்படி எல்லாம் கூட நடக்குதா அப்படின்னு எதிர்பார்த்த அந்த நொடியில தான் எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா எங்கள் தளபதி திரு விஜய் அண்ணா அவர்கள் அரசியலுக்குள்ள வந்து இவ்வளோ நடக்குது, இத்தனை விஷயம் நடக்குது, நாங்க மௌனமா இருக்கோங்க. மௌனமா இருக்கிறதுனால நீங்க வந்து எங்களை வந்து தப்பா இட போட்டக்கூடாது. எதுக்கும் வாய் திறக்காத கோழன்னு சொல்லிட்டு இல்ல. நீங்க மதவாதியாவும் சரி ஜாதிவாதியாவும் சரி பிரிவினையை உண்டாக்கிடுவீங்கன்ற அந்த ஒரே ரீசனுக்காக தான் அந்த நல்ல மனுஷன் வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. நீங்க சொல்ற இந்த அணில் குஞ்சிகள் இருக்கு இல்லையா, அவரோட ஒருத்தரோட கட்டுப்பாட்டுல நின்றுட்டு இருக்கோம். ஆனா உங்க தம்பிங்க இருக்காங்களே, குறிப்பா அந்த சேட்டை, என்ன சொல்றது. ஆனா இந்த காணொளி நீங்க பாத்தீங்கல்ல மக்களே, இப்ப இந்த காணொளி இன்னும் முடியல. உங்களுக்காக விஜய் அண்ணாக்காக தலைவர் பாட்டை பொருத்தமா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க நம்ம தோழர்கள். அந்த பாட்டை கேளுங்க, பாப்போம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் உன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், வெற்றி நிச்சயம்.